ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் அது சூதாட்டம்பா, இதெல்லாம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் ஐயோ நானே நிறைய அதில் லூஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் எல்லாம் அதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் ஆர்வமாக அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எப்படி என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்க யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதில் ஒரே ஒரு மந்திரம் தான், அதை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணோன்னா பெரிய ஆளுங்க வாரன் பஃபெட்லேருந்து பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்க, எந்த அளவுக்கு மல்டி பேக்கர் பெரிய அளவு சேவ் பண்ணாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம போக முடியும். பட் அது என்ன, அது பார்க்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, பண்ண மாட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ இல்லை. பட் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி ஒரு ஆக்டிவாக, அதாவது ஒரு சூதாட்டம் மாதிரி இல்லாமல் அதை எப்படி நான் ஒரு கரெக்டாக லாங் ரன்னுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். உங்களுக்கு தேவையான நிறைய தகவல்கள் இதில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை மூலமாக அதை கொண்டு போனால் தான் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு நாட்டில் ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். போர் மேலே போர் பண்ணி பண்ணி நாட்டெல்லாம் ஆக்கிரமிச்சு அவருக்கு அவருடைய எக்கானமியை மேனேஜ் பண்ண தெரியவே இல்லை. ஸோ அதனால் ஃபண்டே அவருக்கு இல்லை. ஸோ கடன் வாங்கி வாங்கி தான் சண்டை போட்டார், ராணுவத்துக்குலாம் கொடுத்தாரு. ஸோ அந்த கடனெல்லாம் திரும்பி கொடுக்கணும். ஸோ இதுக்காக யார்கிட்ட ஐடியா கேட்கலாம் போது அங்கே தான் ஒரு ஐடியா பண்ணி சதுரங்க வேட்டையில் வர்ற ரேஞ்சுக்கு ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, ராஜா நீங்கள் ஏன் அந்த கடனெல்லாம் திருப்பி கொடுக்கணும், நம்ம அதுக்கு பதில் பேப்பர் மணி பணத்தை அடிச்சு கொடுத்து தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதோடு மட்டும் இல்லை, நான் ஒரு கம்பெனி வைக்கிறேன், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நம்ம அதையும் சொல்லலாம் அப்படின்றாரு. சரி, யாராவது ஒருத்தங்க இந்த ஒரு கிரிட்டிக்கலான சமயத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் அவருக்கு அப்ரூவல் கொடுத்துறாரு. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஊர் ஃபுல்லாக என்ன சொன்னார், என் கம்பெனி நாங்கள் தங்கம் வெள்ளிலாம் எடுக்கிறோம் ஒரு ஆத்தங்கரையில் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி விடுறாரு. அவரை நம்பி ஷேரில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவரோட கம்பெனியோட ஷேரில் கடைசியில் பார்த்தோன்னா தங்கமும் கிடைக்கல, வெள்ளியும் கிடைக்கல, ஷேர் ப்ரைஸ் எக்கச்சக்கமாக போனது தான் மிச்சம். கிடைக்கலன்னு தெரிஞ்சவொடனே எல்லாம் ஓடி போய் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களால உடனே வித்துட்டுலாம் வெளியே வர முடியல. ஸோ 10,000 ரூபா போன ஷேர் ப்ரைஸ்லாம் ஜீரோவுக்கு நிற்குதுன்னு பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு ஷேர் ப்ரைஸ் அது அடி வாங்குது அப்படின்னு பார்த்தாலும் பெருசாக காயப்படுறது யாருன்னா சாதாரண பொதுமக்களாக தான் இருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய ஆளுங்க எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவாங்க, முன்னாடியே அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது. ஸோ இதேமாரி தான் இந்த விஷயம் கதையில் உண்மையாலுமே ஃப்ரான்ஸில் நடந்த விஷயம். ஸோ இப்போ இதில் என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்கிற தகவலெல்லாம் கேட்டுட்டு கண்மூடித்தனமாக ஊரே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணால் கூட நாம் போய் அந்த ஸ்டாக்கில் நம்மளுக்கு தெரியாமல் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அங்கெல்லாம் போயிட்டு இன்வெஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் ஒரு தப்பாக சொல்கிறது தான். எப்போ நடந்ததாக இருக்கும்லாம் நினைக்கலாம். நீங்கள் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் 1600 ஆரம்பிச்சாங்க, அதாவது யுனைடெட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஸ்கேம்ன்றது இருந்தேட்டாக தான் இருக்கும். அவங்க செய்யாத ஒன்று செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அள்ளி மலர் இருக்குல்ல, அந்த அள்ளி மலரோட கிழங்கெல்லாம் கூட வச்சுட்டு இதெல்லாம் பெரிய அளவில் போகும்னு சொல்லிட்டு வித்தவங்களும் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். அதனால் ஊரே நஷ்டப்பட்ட கதையெல்லாம் கூட இருக்குது. ஸோ பெரிய பெரிய அறிவாளிங்க, மேதாவிகள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் சிறதோ இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணாலே 90% இதில் லாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இந்த இடத்துல கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி நாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம அந்த ராஜா கதையெல்லாம் விட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபேமிலியில் நடக்கிற கதையை பார்த்தோன்னா நம்மளும் பேப்பர் பார்ப்போம், இந்த ஸ்டாக் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் வீட்டில் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் இன்னைக்கு பார்த்தோம் ஒரு கடையில் இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம். யாராவது ஒரு பெரிய பெரிய பேப்பரில் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க சொல்கிறத வச்சு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்து அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போவோம். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் பெரிய அளவில் நம்மளுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய லாபத்தெல்லாம் கொடுக்காது. ஸோ இப்போ நம்மளை சுற்றி நடக்கிறத நம்ம கவனிக்காமலே விடுவோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உன் பாஸ்வேர்டு கிரெடென்ஷியல் எல்லாம் கொடு, நானே இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட்டில், காசை மட்டும் கொடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால 1 லட்சம் 2 லட்சம் திருப்பி கொடுக்குறேன்லான்வாங்க. நம்ம போட்ட 1 லட்சம் 2 லட்சம் தான் போமே தவிர திரும்பிலாம் நம்மளால காசு கொடுக்க முடியாது. ஸோ டிப்ஸுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு அள்ளி விடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 10 மடங்கு 20 மடங்கு அப்படின்னு போவோம். ஸோ அவங்க எக்ஸாம்பிளே காட்டுவாங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் இப்படி இவ்வளோ 100 ரூபா இருக்குது, இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்துருது அப்படின்னு எக்ஸாம்பிளோட கரெக்டாக எவிடன்ஸோட அவங்க காட்டுவாங்க. நாமளும் அப்பா ஐயோ அப்பயே ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இன்றைக்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டமாயிடுச்சு அப்படின்லாம் போடுவோம். ஸோ அப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாத அமௌண்ட்டு நஷ்டம்னே நான் நினைக்கவே கூடாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அது குறைஞ்சா மட்டும் தான் நஷ்டம். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணாத ஒரு நஷ்டம் நம்ம கற்பனை குதிரையெல்லாம் ஓட்டி நாமளும் அந்த ஸ்டாக்கு போய் விடுவோம். நாம் போய் போட்ட நேரம் அந்த ஸ்டாக் படன்னு குறைஞ்சிட்டு தான் வருமே தவிர நம்ம போட்ட காசு எல்லாம் போகும். ஸோ இப்படி நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கே இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலே நம்ம போட்டதை எடுத்தாலே போதுன்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஒரு காய்கறி வாங்க போனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்து 10 ரூபாயா எங்கே 5 ரூபா எங்கே விலை கம்மியாக இருக்குன்னு பார்த்து வாங்குவோம். ஆனால் ஒரு ஸ்டாக் அப்படின்னு வரும்போது இப்போ சொந்தக்காரங்க ஒரு 1000 ரூபா கேட்டால் கூட 1000 தடவை யோசிக்கிறோம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10,000 ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ இமீடியட்டாக போட்டுட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட தாட் நம்ம என்ன பண்ணுறோம்,
ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் இமீடியட்டாக பணக்கார ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு இருக்குது. ஒரு லாட்ரி சீட் மாதிரி வாங்கிட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டு தாட்டுன்னு நம்ம சொல்லணும். அப்படிலாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரே நாளில் பணக்காரெல்லாம் ஆகவே முடியாது அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு வருஷத்தில் இந்த பணம் தேவை, நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற பணத்தை எடுத்துன்னு போய் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம போடுவோம். ஸோ ஏன்னா அது டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், அப்புறம் எடுத்து நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்த காசு அதெல்லாம் வாங்கி கூட போடுவாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்து 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ்க்குள்ளே தேவைன்ற பணத்தை இதில் போடவே கூடாது அப்படின்றது தான். ஸோ இப்போ லாங் ரன் எப்பயுமே இந்த ஷேர் மார்க்கெட்டை போடுறது மோர் தென் 10 இயர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டே பண்ணணும். அதுக்குள்ளே தேவை அப்படின்னா அந்த பணத்தை இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. அதேமாரி ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு டிரைவிங் மாதிரி தான். நம்ம திரும்ப சொல்கிறது என்னன்னா, இப்போ உங்களுக்கு டிரைவிங் கற்றுக்கிறீங்கன்னா எடுத்தவொடனே நீங்கள் காரை எடுத்து போய் ஹைவேஸில் ஓட்டவே மாட்டீங்க, நேஷனல் ஹைவேஸில். ஏன்னா அதோட ஆபத்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். அதேமாரி தான் ஷேர் மார்க்கெட்டை முழுசாக தெரிஞ்சிக்காம நம்ம மட்டும் பணத்தை போட்டு அதில் வந்து ஆரம்பிக்கணுன்றதை நினைக்கவே கூடாது. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லாஸில் தான் இது கொண்டுட்டு போய்விடும். ஸோ அப்போ வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு நம்பியோ இல்லை வந்து நம்ம யூகம் ஸ்பெகுலேட் பண்ணி அப்பா இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட் இந்த சோப் வாங்கினா சூப்பராக இருக்குது, செம வாசனையாக இருக்குது, இவங்க வந்து பெரிய லெவலில் போயிடுவாங்க அப்படின்லாம் நினச்சி எந்த ஸ்டாக்குமே வாங்கக்கூடாது. ஸோ அப்போ எந்த ஸ்டாக் வாங்கக்கூடாது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது யூகம் பண்ணக்கூடாது, இமீடியட்டாக நம்ம சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் போட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம போட்ட டாபிக் என்ன, எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ அப்போ எப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இப்போ எப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே மந்திரம் வாரன் பஃபெட்லேருந்து பெரிய ஆளுங்க எல்லாருமே கடைபிடிக்கிற அந்த மந்திரம் என்னன்னா, உங்களுக்கு எந்த கம்பெனின்னு பாருங்க, நல்ல கம்பெனி அனலைஸ் பண்ணி பிடிங்க. ஸோ அந்த கம்பெனி அது வந்து அதோட ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கும், அதாவது லோவில் போகும் ஹையில் போகும். அந்த கம்பெனி நீங்கள் அனலைஸ் பண்ணி நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு நல்ல கம்பெனியாக தெரிகிற வரைக்கும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ திடீர்னு ஷேர் எல்லாம் இறங்குது அப்படின்னு படப்படன்னு எமோஷன் ஆகிட்டு வித்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து சர்வைவ் ஆக முடியாது. வித்துட்டு வாங்குறதுனால புரோக்கருக்கு மட்டும்தான் காசு போகுமே தவிர நம்மளுக்கு வந்து எந்த லாபமுமே வந்து கிடைக்காது அப்படின்றது தான். ஸோ அப்போ இந்த கம்பெனி நல்லா இருக்கா, நீங்கள் திரும்பி எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஸ்டாக் வந்து விலை, அதாவது 52 வீக் லோவில் இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு நம்ம வாங்குறது விற்கிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ப்ரைஸை வச்சு நம்ம எந்த ஒரு அசம்ஷனுக்கும் வரக்கூடாது. ஃபுல் டார்கெட் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அவங்க ஃபியூச்சர் க்ரோத் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அப்பயும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா. ஒன்றே ஒன்று தான், அவங்க எவிடன்ஸ் நம்ம கையில் இருக்கணும். இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் உங்களோட க்ரோத் இருக்குது, இப்படிலாம் தெரிஞ்சிச்சா இந்த கம்பெனி நம்ம வாங்க போகிறோம், கண்டிப்பாக இவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அந்த ஸ்டாக் வாங்கணும். ஸோ அப்போ நல்ல கம்பெனியை நம்ம வந்து மார்க்கெட்டை பற்றிலாம் யோசிக்காமல் நல்ல கம்பெனியை நல்ல விலைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் போது வாங்கி அதை வந்து கரெக்டாக ஹோல்டு பண்ணணும். எது வரைக்கும் நம்ம திரும்பி சொல்கிறோம், அந்த கம்பெனி எவ்வளோ நாள் நல்லா இருக்குதோ, அது எப்போ எவ்வளோ நல்லா பண்ணுவாங்க நமக்கு நம்பிக்கை இருக்கோ, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கோ அது வரைக்கும். அப்போ ஸ்டாக்குன்றதால இந்த இடத்துல வந்து அனலைஸ் மட்டும்தான் நம்ம பண்ணி வாங்கணும். யார் சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்க சொல்கிற டிப்ஸு இதெல்லாம் நம்பி நம்ம வாங்கவே கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மார்க்கெட் 52 வீக் லோன்றது இல்லை வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றது, ஸோ அப்புறம் பார்த்த உடனே இந்த ஸ்டாக் போகுன்றது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அனலைஸ் இந்த ஹோம் ஒர்க் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டாக்கில் டக்குன்னு இறங்கும்போது நம்மளுக்கு வந்து மனசு படப்படன்னு ஐயோ நம்ம காசுலாம் போதே அப்படின்ட்டு அந்த டைமில் தான் எல்லாருமே வித்துட்டு வருவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி இறங்கும்போது வித்துட்டு வரோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப சீப்பாக நம்ம வித்துட்டு வருவோம் அப்படின்றோம். ஸோ இப்போ இந்த இறங்குறப்ப நம்ம வாங்கலாமா அப்படின்னா கண்மூடித்தனமாலாம் வாங்கக்கூடாது. அந்த ஸ்டாக் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து அது நம்மளுக்கு ஒத்து வருமா, அதாவது நம்மளுக்கு எது புரியுதோ அந்த பிஸ்னஸை தான் வாங்கணும். இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் சம்மந்தமான அனலைஸ் பண்ணி அதை ஈஸியாக இருக்குது எனக்கு புரிஞ்சுக்கிது. அப்போ எனக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து வேற ஒரு கம்பெனியை நான் எடுத்துகிட்டு போய் ஒரு மெடிக்கல் ஃபீல்டு அதை அனலைஸே பண்ணாமல் அது பேரை வச்சு மட்டும் நான் வாங்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சொல்கிறது என்னன்னா, அந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது என்ன, ஒரு பிஸ்னஸில் என்ட்ரா வரும் அப்படின்றது தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸில் கண்ண முடியுன்னு ஒருத்தர் பார்ட்னர் வராங்க வாப்பா அப்படின்னு கூட போயிடுவீங்களா, அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாரு, அவர் எவ்வளோ கோல் அச்சீவ் பண்ணுவார் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த பிஸ்னஸ்லேயே என்டர் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயுமே. ஸோ நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனி பிடிச்சிருந்து கரெக்டாக பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்து நம்மளுக்குலாம் அந்த எவிடன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வாங்கணும். ஸோ இப்போ இது ஒரு டார்கெட் மட்டும் போதுமா, எப்படி அதாவது எல்லா பேஸ்கெட்லேயும் வந்து வைங்க காசு அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதேமாதிரி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா, அதாவது நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா எவ்வளோ கம்மியாக இருக்கும் நம்ம அதை ட்ராக் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம குரூப் பிரித்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து ஐடிசி இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறாங்களா, அந்த பெரிய கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி நம்மளுக்கு இருக்கும். அதாவது முக்கியமாக எதுக்கு சொல்லணும்னா சேஃப்டி இருக்கிற கம்பெனியை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் அந்த ஐடிசி மாதிரி சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இது வந்து எந்த ஒரு இதுதான் வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு பெரிய கம்பெனி அதை நம்ம வச்சுன்னா நம்மளுக்கு சேஃப்டி இருக்கும். அது வந்து அதில் அதாவது பேங்க்ரப்சிலாம் ஃபைல் பண்ணிட்டு போக மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் சேஃப்டி இருக்கும்.
அதுக்கடுத்து இன்னொரு கேட்டகரி பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து அவங்க பெரிய அளவு க்ரோ ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் சில கம்பெனி, இப்போ பெயிண்ட் கம்பெனிலாம் டக்குன்னு க்ரோ ஆவாங்க. அவங்க ஏதாவது அதுக்கான அதை நம்மளுக்கே சுற்றி முற்றி பார்க்கும்போதே எவிடன்ஸ் தெரியும். ஸோ அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி அது ஒரு கேட்டகரியுமே பார்க்கணும். சில கம்பெனிலாம் வந்து ஒரு 6 மந்த் நல்லா பண்ணுவாங்க, அடுத்து 6 மந்த் நல்லா பண்ண மாட்டாங்க, அடுத்து 6 மந்த் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணினே வரும். சில கம்பெனி நல்லா வாழ்ந்த கம்பெனியாக இருப்பாங்க, டக்குன்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் அடிமட்டத்துக்கு போவாங்க, ஆனால் திரும்பி அவங்க ரீபவுண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எந்த கேட்டகரி சூட் ஆகும், நம்மளால் எது லாங் டேர்மில் வச்சுக்க முடியும், இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு லாங் டேர்ம் விஷனோட இந்த ஷேர் மார்க்கெட்டை அணுகுனா மட்டும்தான் இதில் வந்து நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம எந்த நீங்கள் ஜெயிச்சவங்க பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு மந்திரத்தோடு தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ யாராலுமே வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, என்னைக்கு இறங்கும் என்னைக்கு ஏறுது. ஸோ அப்படி யாராவது ப்ரிடிக்ட் பண்ணுறவங்கள நம்ம கண்டினியூஸாக ப்ரிடிக்ட் பண்ணுறவங்கள காட்டவே முடியாது. ஸோ அதனால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கக்கூடாது. நம்மளோட வேலை கம்பெனியை வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ ப்ரிடிக்ஷனில் இறங்காமல் இப்போ அந்த ஷேரை பற்றினா அந்த கம்பெனியோட அந்த ப்ராக்ரஸ் மட்டும் அனலைஸ் பண்ணி நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நாமளுமே மல்டி பேக்கர் வந்து அச்சீவ் பண்ண சான்சஸ் இருக்குன்றதான். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம நிறைய பேசலாம். உங்களுக்குமே இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும், அதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு டாப்பிக்கை பற்றி பேசினாலும் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு